நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு காண்டீபம் அத்தியாயம் 11. ஐராவதீக காட்டினுள்ளே யானை கூட்டங்களும் காட்டெருமை மந்தைகளும் நுழைவதில்லை. புதற்குலையாது பாயும் மான்கணங்களும் இலையசையாது செல்லும் புலிகளும் அன்றி அங்கு விலங்குகள் இல்லை. எனவே கால்வழி என ஏதுமின்றி 5 திசைகளையும் நிறைத்த பசுமை பெருகி விரிந்த அலைவெளி என கிடந்தது அது. தழைந்த பெருங்கிளைகளில் ஒன்றில் இருந்து பிரிதுக்கு கால் வைத்து அர்ஜுனன் அக்காட்டுக்குள் சென்றான். காமம் கொண்டு கண்ணயர்ந்த பெண்ணின் தோளில் இழியும் பட்டு மேலாடை என மரங்களில் வழிந்தன மலைப்பாம்புகள். கீழே அவன் அசைவை கேட்டு செவி கூட்டி விழி ஒளிர உடல் சிலிர்த்தன மான்கள். உச்சி மரக்கிளையில் அமர்ந்த கருமந்தி ஒன்று அவன் வருகையை நானொலி என கூவி அறிவித்தது. குறுங்காற்று கடந்து செல்வது போல் மந்தி கூட்டம் கிளை வழியாக அகன்று சென்றது. தொலைவில் எங்கோ பாறைகள் மேல் அரைந்து சிதறி அருவி ஒன்று விழும் ஓசை எழுந்தது. மேலும் மேலும் இருண்ட காடு பசுமை நீலமாகி நீலம் கருமையாகி தன்னை செறிவாக்கி கொண்டது. இலை நுனி மிளிர்வும் மான் கண் ஒளிர்வும் ஒன்றென கலந்த இருளுக்குள் தன் உடல் எழுப்பும் ஒலியே சூழ்ந்து தொடர அர்ஜுனன் சென்றான். அவனை பறவையென எண்ணிய சிறு புட்கள் உடன் பறந்து உவகை குரல் எழுப்பி சிறகடித்தன. மெல்ல மெல்ல திசைகள் மயங்கி அப்பால் விலகின. வானும் மண்ணும் இல்லாமலாயின. அந்தர வெளியில் கருமுகில் குவையென அக்காடு நின்றிருப்பதாக தோன்றியது. ஆழ விழுதுகளில் பற்றி ஆடி பறந்து குறு மரக்கிளைகளில் அமர்ந்து வில்லென வளைந்து அம்பென்றாகி தாவி அவன் சென்றான். மறுபக்கமென ஒன்றில்லாத ஆழுலகங்களில் ஒன்று அக்காடு என கற்பனை மயங்கியது. மரக்கிளை ஒன்றில் அமர்ந்து கனிந்த அத்திகளையும் என் சாறு தேங்கிய மாங்கனிகளையும் பறித்து உண்டான். நீரருந்தும் எண்ணம் எழுந்தபோது அதுவரை தன்னுடன் மெல்லிய தவிப்பென உடன் வந்தது விடாயே என்று அறிந்தான். கனன்ற விழைவே நீர் இருக்கும் திசையை உணர்த்தியது. இருளுக்கு பழகிய விழிகள் வலப்பக்கம் காடு நீர் தேங்கிய இலை கொண்ட செடிகள் செறிந்து சற்று கீழிறங்கி செல்வதை உணர்ந்தான். கிளை விட்டு கிளை தாவி சென்று சரிந்திறங்கிய நாணல் விளிம்பை அடைந்தான். இலைச்செறிவின் சிறு துளைகள் வழியாக வந்த வெயில் 1000 பட்டுக்கதிர்கள் என மண்ணில் இழுத்து கட்டப்பட்டிருந்தது. விரலோட்டி பேரியாழ் நரம்புகள் என அவற்றை மீட்ட முடியும் என்று தோன்றியது. விண்ணென வளைந்த குடம் அந்த இசையை முழங்கும். மண்ணில் பசுமையென விரிந்த ஒவ்வொரு உயிர் துளியும் அச்சுதியை முன்னரே அறிந்திருக்கும். விண்ணவர் அறிந்த பண். உயிர்குலங்களை உண்ணும் உயிர்கள் மட்டும் அதை கேட்க முடியாது. ஒளிக்கதிர்களுக்குள் நுழைந்தான். ஒளித்தூண்களால் எழுப்பப்பட்ட மண்டபம் 100 ஒளி வாட்கள் சுழலும் படைக்கருவியால் எண்ணற்ற துண்டுகளாக தன் உடல் சிதறுண்டதை கண்டான். அவன் உடலின் நிழல் நெறிகள் எழுந்து இலை தழைப்பு பசுந்திரையில் சுழன்று வந்தன. எரிந்தும் அணைந்தும் சுடர்ந்தும் இருண்டும் கடந்து சென்றான். வெயில் வெளிக்குள் சென்றதும் எரிந்து தழலாகியது அவன் உடல். வெண்தழல் வெளியில் கரைந்தது. பாறைகளில் அலைந்து நுரையும் முழு மலைகள் என வெண்பூக்குலைகள் சூடி காற்றில் கொந்தளித்தது நாணல் விரிவு. அதனூடே எழுந்து தெரிந்த கரும்பாறைகளில் ஒன்றிலிருந்து பிரிதொன்றுக்கு தாவி கீழிறங்கி சென்றான். காலடிகள் கச்சிற்ப தடங்கள் என பதிந்த உடற் சேற்று பரப்புக்கு அப்பால் கங்கையின் நீர்பெருக்கு அசைவற்றதென முதற்கணம் விழிமயக்காக தெரிந்தது. நீரலை நாவுகள் வெள்ளக்கதுப்பென கிடந்த சேற்றுச் சரிவை நக்கி சுருண்டு மீண்டும் மீண்டும் நக்கி சுவையொலி எழுப்பிக் கொண்டிருந்தது. காட்டில் கையால் எழுதப்பட்டவை என 1000 குழம்பு சுவடு எழுத்துக்கள் பதிந்த சேற்றுவெளி தொன்மையான கன்று தோல் ஏடு போல் இருந்தது. பொறுக்கு வெடித்து முதலைத்தோல் பரப்பென கிடந்த சேற்றை நொறுக்கும் காலடிகளுடன் கடந்தான். களிச்சேற்று பரப்பு மேல் தன் வில்லை ஊன்றி வழுக்காது குனிந்து நோக்கி நடந்தான். மட்கிய மரங்களுடன் கலந்து சேற்றில் கிடந்த முதலைகளில் ஒன்றின் வால் மெல்ல வளைந்தது. 2 முறை கால் எடுத்து வைத்துவிட்டு அது மீண்டும் காலத்தை கடந்து சிலை என்றாகியது. மென் சந்தன குழம்பென விரல்களை அலைய வைத்த நொதிப்பில் கால்களை நீட்டி நீட்டி வைத்து இறங்கினான். நீரில் இறங்கி முழங்கால் வரை நடந்தபோது அடிமணலை விரல்கள் உணர்ந்தன. அவன் காலடி மணலை மெல்ல கரைத்து சென்றது நீர். நின்ற இடம் குழிந்து மெல்ல இறங்கி கொண்டிருந்தான். அவனை சூழ்ந்து வளைந்த நீர் பளிங்கு மேல் அலை எழுந்து வந்த சருகு ஒன்று நாணி தயங்கி அருகணைந்து மெல்ல தீண்டி சென்றது. பின்னர் சிறிய மீன்கள்
நகைப்பெட்டிக்குள் இருந்து இழுத்து எடுக்கப்படும் சரப்பொலி மாலை என நிறைவளைந்து நீண்டு வந்து அவனை சூழ்ந்தன. அணுகி முத்தமிட்டு சிமிட்டும் விழிகள் என சொடுக்கி மறைந்தன. ஒளியே புனலாயிற்றென அடி தெரிய தெளிந்து மறுகரை கறந்து சென்றது கங்கை. விழி கூர்ந்து நோக்கிய போது 10,000 மீன் விழிகள் அவனை சூழ்ந்து வியந்து நிற்பதை கண்டான். வில்லை தோளில் குறுக்காக மாட்டி அம்பரா துணியை சரியாமல் பொருத்திவிட்டு குனிந்து 2 கைகளாலும் நீரள்ளி முகம் கழுவினான். அடர்ந்த தாடியில் நீர் மணிகள் உருண்டன. கைக்குவளை நீரை மும்முறை அள்ளி குடித்துவிட்டு வாரி முதுகிலும் தோள்களிலும் தெளித்து கொண்டான். வெம்மை குளிர மென் சிலிர்ப்பை தன் உடல் எங்கும் உணர்ந்தான். காதுகளில் அலை நெளிவு மேலிருந்து வந்த காற்று குளிரென முட்டியது. மீன்களின் மிரண்ட விழிகளை அர்ஜுனன் சற்று கழித்துத்தான் அறிந்தான். இமையா விழிகளில் அசையாது துளிர்த்திருந்தது அச்சம். ஊன்றிய காலை மணலிலிருந்து விடுவித்து மெல்ல பின்னகர்ந்து அலைவளைவுக்கு அடியில் சிறகுகள் உலைய வால் விசிற நின்ற மாந்தளிர் நிற மீனை நோக்கி என்ன என்றான். அவன் உள்ளத்து சொல்லை உணர்ந்து வாய் திறந்து முத்து குமிழிகள் என எழுந்த சொற்களால் பிரிதொருவர் என்றது. புரியாமல் மேலும் குனிந்து என்ன என்று கேட்டபடி நோக்கிய அர்ஜுனன் நீல நீர் கீற்று ஒன்று முகில் வானில் புகை என நீருக்குள் வளைந்து தன்னை நோக்கி வருவதை கண்டான். திரும்பி அப்பகுதியில் சிற்றோடை ஏதேனும் கங்கையில் கலக்கிறதா என்று நோக்கினான். இல்லை என கண்டு மீண்டும் அந்த நீர் விழுதை விழி கூர்ந்தான். நிறமற்ற வேர் பின்னல் என அது சிறு கிளைகளாக பிரிந்தது. பளிங்கில் விரிசல் என ஒளிர்ந்தபடி அலை நெளிவில் தான் நெளிந்து அணுகி வந்தது. கனவு கண்டு கை நீட்டும் குழந்தை என அவன் காலை நோக்கி நீண்டது. அஞ்சி பின்னகரும் உயிரின் இயல்பான அசைவின் மேல் தன் சித்தத்தை நாட்டி வைத்திருந்தமையால் தான் அவனை குடாகேசன் என்றனர். குளிர்ந்த தொடுகை என அவன் காலை தொட்டது அந்த நீர் வளையம். சுழித்து சுழன்றேறி அவன் முழங்கால்களை மேலும் சுற்றியது. இமையும் அசைக்காமல் 2 கைகளையும் இடையில் வைத்து அதை குனிந்து நோக்கி நின்றான். மீன்களாக ஒவ்வொன்றாக ஓசையின்றி பின்னகர்ந்து நீரிருளுக்குள் அமிழ்ந்து மறைந்தன. நீர்ச்சுழல் பிடியானையின் துதிக்கை என அவனை அள்ளி கொண்டது. கால் தென்னி நிலையழிந்து அவன் நீரில் விழுந்தான். அவ்விசை அள்ளி இழுத்து நீருக்குள் கொண்டு சென்றபோது விழிகளை மூடி சாஷூஷி மந்திரத்தை சொன்னான். அதன் மீட்டலுடன் விழி திறந்த போது தன்னை உடல் சுற்றி இழுத்து உள்ளே கொண்டு செல்லும் நீர் நாகம் ஒன்றை கண்டான். அதை தன் கைகளால் இறுகப்பற்றி எதிர்விசை அளித்த போதுதான் அதன் ஆற்றலை உணர்ந்தான். யார் நீ என்று அவன் கேட்டான். நான் எவரென்று அறிவாயா? உயிரை இழக்காதே. தொலைவில் நீருக்குள் நெளிந்து சென்ற தலையை வளைத்து அவனை நோக்கி திரும்பி அணுகி வைரம் ஒளிரும் விழிகளுடன் நச்சு நீளம் பூசப்பட்ட குறுவாட்கள் என வளைந்த 2 கோரை பற்களை காட்டி வாய் திறந்து என் பெயர் உலுபி என்றது. உங்களை சிறை கொண்டிருக்கிறேன் இளைய பாண்டவரே. எங்கு கொண்டு செல்கிறாய் என்னை என்றான் அர்ஜுனன். இங்கே நீருக்கடியில் எங்கள் உலகுக்கு செல்லும் மந்தன பாதை ஒன்று உள்ளது இளவரசே. சின்னால் எங்கள் விருந்தினராகுக. அர்ஜுனன் இக்கணம் உன்னை கொன்று இப்பிடியிலிருந்து தப்ப இயலாதென்று எண்ணுகிறாயா? ஆம், இயலாது என்றாள் உலுபி. எங்கள் நஞ்சு உங்களை மேல விடாது. அர்ஜுனன் அதை பார்ப்போம் என்று சொல்லி தன் வில்லை தோளிலிருந்து எடுத்தான். அக்கணமே நாகத்தின் வால் பின்னாலிருந்து சுருண்டு எழுந்து அவன் கைகளை சுற்றி இறுக்கி கொண்டது. மறுகை அம்பை நோக்கி சென்றபோது வாலின் நுனி மேலும் நீண்டு வந்து அக்கையையும் சுற்றி கொண்டது. அவன் கால்களையும் கைகளையும் இடையையும் முற்றிலுமாக சுற்றி இறுக்கி அசைவிழக்க செய்தது நாகம். அவன் முகத்தருகே வந்து அவன் விழிகளை இமையாது நோக்கி அசைய வேண்டாம் இளவரசே, தங்களுக்கு ஒன்றும் ஆகப் போவதில்லை என்றாள். அர்ஜுனன் எதுவரினும் அஞ்சுவதில்லை என்ற ஆணையை என் ஆன்மாவுக்கு இளமையிலேயே அளித்துள்ளேன் என்றான். அஞ்சுவது உடல், அது ஆன்மாவுக்கு கட்டுப்பட்டதல்ல என்று உலூபி நகைத்தாள். நான் கடக்க விரைவது இவ்வுடல் என என் கல்வி என அகத்துறையும் எண்ணங்கள் என எனக்கு வகுக்கப்பட்டுள்ள எல்லைகளையே என்றான். இப்போது மண்ணோ விண்ணோ ஆழுலகோ அல்லாத உலகொன்றை கடந்து வருக என்று அவள் சொன்னாள். அமிழும் தோறும் எடை மிகுந்து நீரின் அலைமடிப்புகளை கிழித்து சென்று கொண்டிருந்தனர். பெரும் குமிழிகளாக அவர்களின் அசைவு உருமாறி ஒளி மின்னி மேலெழுந்து சென்று கொண்டிருந்தது.
தலைக்கு மேல் நீர்ப்பரப்பு பட்டு விதானமாக மாறியது. சூரியனை மூடிய கருமுகில் பரவிய வானம். அங்கிருந்து ஊறி வந்த ஒளி நீரலைகள் மேல் பரவி நெளிநெளிந்து அவனை சூழ்ந்திருந்தது. மூழ்கி ஒழுகிய காட்டுக்காய்கள் பொன்னுருளைகளாக சுழன்று சென்றன. சருகுகள் பொற்தகடுகளாக திரும்பி பளபளத்து மறைந்தன. பல்லாயிரம் சிறு மின்னல்களாக நெளியும் பொன்னூல்கள் அலைகளில் ஆடின. காலுக்கு கீழே ஈய குழம்பென எடை கொண்டு குளிர்ந்திருந்த நீர் விசையுடன் அவர்களை இழுத்தது. நெஞ்சுக்குள் எஞ்சிய மூச்சு ஒரு நுரை குவையாக அதிர்ந்தது. பின்னர் அழுந்தி நீர் குடமாக மாறி நலுங்கியது. இறுகி இரும்பு கோளாக மாறியது. வயிற்றை எக்கி அதை மேல் எழுப்பினான். நெஞ்சை அடைத்து தசைகளை சிதைத்தபடி உருண்டு எழுந்தது. வாயை உப்பி அந்த இரும்புருளையை வெளியே உமிழ்ந்தான். வெடித்து மேலே சென்று சுழன்று பறந்து வான் நோக்கி எழுந்தது. இறுதி மூச்சும் அகன்ற போது அதுவரை தவித்து கொண்டிருந்த உடல் துவண்டு முறுக்குகளை புரியவிழ்த்து கொண்டு எளிதாகியது. கை கால்களில் தெரித்த நரம்புகள் கட்டு தளர்ந்தன. உடையும் என புடைத்த தொண்டை குழி அமைந்தது. விழிகள் தெளிந்து சுற்றும் நிகழ்வனவற்றை நன்கு காண முடிந்தது. பல்லாயிரம் மீன்விழிகளால் சூழப்பட்டவனாக அவன் சென்று கொண்டிருந்தான். நீர்நாகத்தின் தலை முன்னால் நீந்தும் கையின் விரல்களென துழாவி அவனை இழுத்துச் செல்ல அவன் காலுக்கு அப்பால் அதன் வால் நுனி நெளிந்தது. விரைவு கூடி வந்தபோது தலைமுடி மேலெழுந்து அலையடிக்க ஆடை அவிழ்ந்து சுருண்டு மேலே செல்ல வெற்றுடலுடன் விழத் தொடங்கினான். விழுதலின் விசையில் தலை கீழாக ஆனான். காதுகளை வருடியபடி நீர் மேலே செல்வதை உணர்ந்தான். சில கணங்களுக்குள் அலையலை என படிந்த மின் சேற்றுப்படலத்தால் ஆன வானம் ஒன்றை தலைக்கு மேல் கண்டான். விழுதலின் விசையில் தலை கீழாக ஆனான். காதுகளை வருடியபடி நீர் மேலே செல்வதை உணர்ந்தான். அலையலை என படிந்த மென் சேற்றுப்படலத்தால் ஆன வானம் ஒன்றை தலைக்கு மேல் கண்டான். அதை நோக்கி எடையிழந்து எழுந்து கொண்டிருந்தான். அணுகுந்தோறும் நீர் தன் பளிங்கு திரைகளை அகற்றி அவனை அள்ளி உள்ளிழுத்து மூடிக்கொண்டிருந்தது. செந்நிற வானம், அதிரும் முரசுத்தோல், சிறிய பூச்சிகளால் வரையப்பட்ட கோலங்கள் பரவி இருந்தது. அடிச்சேற்று பரப்பு, தொய்யில் எழுதிய சந்தன மார்பு, பேற்றுவரிகள் பரவிய அடிவயிறு, உள்ளங்கை கோடுகள் என மீன்கள் வரைந்திட்ட கோடுகள் தெரிந்தன. சேற்றுப்பரப்பை நீர்நாகத்தின் தலை தொட்டதும் அதில் ஒரு கோடு விரிசலாக மாறியது. வாயிலென மெல்ல திறந்து அப்பால் எழுந்து பொன்னொளியை காட்டியது. நீர்நாகம் அவனை இழுத்து அவ்வாயிலுக்குள் நுழைந்தது. அவனுக்கு பின்னால் சேற்றால் ஆன கதவு மூடிக்கொண்டது. புன்னகை மறையும் இதழ்களென தனக்கு பின்னால் சேற்றுப்பரப்பு மூடிக்கொண்டதை அர்ஜுனன் கண்டான். அங்கே நீர்மையென்றே ஆன அடர் இருள் நிறைந்திருந்தது. மேல் கீழற்ற கரிய வெளியில் விழாது எழாது நின்று கொண்டிருந்தான். இது எங்கள் உலகம் இளைய பாண்டவரே. அதல விதல சுதல ரசாதல மகாதல தராதல பாதாளம் என்னும் 7 ஆழுலகங்களுக்கும் மேலாக மண்ணுலகுக்கு அடியில் அமைந்துள்ளது இது. எங்கள் உலகுக்கு வரும் முதல் மானுடன் நீர் என்றாள் உலுபி. நீர்நாகம் பட்டுச்சால்வை காற்றில் நழுவுவது போல அவன் உடலை விட்டு நீங்கியது. பாய்ந்து அதை அவன் அணைத்து பற்றி கொள்ள வாழைத்தண்டே என அவன் கைகளில் சிக்கி வழுக்கி விலகிச் சென்றது. சரிந்து கீழே விழுந்து இருளை அறைந்து மூழ்கிச் சென்று கொண்டிருந்த போது தன் இடைக்கு கீழே கால்கள் நீண்டு நீண்டு ஒரு பெருநாக வடிவத்தில் இருப்பதை அர்ஜுனன் கண்டான். சவுக்கென வாளை சொடுக்கி நீட்டி அருகே தொங்கிய பெரிதொரு நாகம் ஒன்றின் உடலை பற்றி சுருண்டு இறுக்கிய பின் கை வீசி ஊசலாடி தலை வளைத்து எழுந்தான். அவன் கைகளில் எஞ்சி இருந்த ஒரே அணிகலனாகிய பாண்டவர் குலத்து முத்திரை பொறிக்கப்பட்ட கணையாழி கழன்று முடிவெளி ஆழத்தில் விழுந்து மறைந்தது. சாசுஷி மந்திரத்தால் உள்ளொளி கொண்ட அவன் விழிகளில் தொலை தூரம் வரை விரிந்தது அவ்வுலகு. இருள் வானில் விண்மீன் கூட்டங்கள் என முன்பு தெரிந்தவை பல்லாயிரம் நாகங்களின் கண்மணிகள் என்று கண்டான். வானென விரிந்த பெரும் வலைப்பரப்பு ஒன்றில் உடல் கூத்து நெளிந்து கொண்டிருந்தன அவை. நீர்த்தாரைகளென இருட்தழகளென தரை தேடும் விழுதுகளென அவை கண் தொடும் தொலைவு வரை ஆடின. அவற்றின் சீரலே அங்கே சூறாவளி என ஒலித்து கொண்டிருந்தது. அவன் முன் நெளிந்து எழுந்து வந்த உலுபி, நாகருலகை காணும் விழி கொண்டிருக்கிறீர் இளவரசே என்றாள். எங்குளது இவ்விடம்? அதோ மேலே தெரியும் அந்த வான் எது என்று அர்ஜுனன் கேட்டான். மேலே ஐராவதீகம் என பெயர் கொண்டு எழுந்து நின்றிருக்கும் பெருங்காட்டின் வேரடர்வுகளால் ஆனது எங்கள் நிலம்.
அதில் பின்னி தொங்கிக் கொண்டிருப்பவர்கள் நாகங்கள். கால்களால் நீங்கள் மண்ணில் பற்றி கொண்டிருப்பது போல அதோ தலைக்கு கீழே விரிந்துள்ளது எங்கள் வானம். இங்கு இருப்பவர்கள் அங்கு விழுந்து மறைகிறார்கள். அவர்கள் சென்று மீளாத அவ்விரலுக்கு அப்பால் உள்ளன எங்கள் மூதாதையர் உலகங்கள். அங்கு வாழ்கின்றனர் எங்கள் தெய்வங்கள். இங்கு என்னை ஏன் கொணர்ந்தாய் என்று கேட்டான் அர்ஜுனன். ஐராவதீகம் என்னும் இந்நாகர் உலகின் அரசர் ஐராவதி குலத்துதித்த எந்தை கௌரவ்யர். அவரது ஒரே மகள் உலூபி நான். ஒளிநீரில் நீந்து விளையாட ஒவ்வொரு நாளும் உச்சி பொழுதில் கங்கையின் அடித்தட்டுக்கு செல்வது என் வழக்கம். இன்று நீராழத்தில் தொலைவில் 5 மின்னும் விழிகள் கொண்ட 2 நாகங்கள் சேற்றிலாடி வருவதை கண்டேன். அணுகிய பின்புதான் அவை உங்கள் கால்கள் என அறிந்தேன். அவ்வழகை என்னுடையவை என கொள்ள விழைந்தேன். என்னுடன் தாங்கள் இருக்க வேண்டுமென்று இங்கு கொணர்ந்தேன். நாகமங்கையே, இது மானுடர் வாழும் உலகல்ல. இங்கு நாகம் என வாழ்வது எனக்கும் ஒவ்வாததே, உணர்க என்றான் அர்ஜுனன். உலூபி நகைத்து, ஆம், அதை நானும் அறிவேன். அங்கு மானுடர் வாழும் உலகில் கால்களுடன் வாழ்வது எனக்கும் அரிதே. ஆனால் தனக்குரிய ஆண்மகனை தேடி அடைவது எப்பெண்ணும் விழைவதல்லவா? இன்று உங்கள் கால்களை கண்டதுமே அறிந்தேன், அவை என்னை ஆள்பவை என்றாள். நான் அஸ்தினபுரியின் இளவரசன், இந்திரபிரஸ்தத்தின் சக்கரவர்த்தினியின் இளைய துணைவன் என்றான் அர்ஜுனன். அதை அறிவேன். என் அறிவிழியால் தங்களை தொட்டதுமே யார் என்று உணர்ந்து கொண்டேன் என்றாள் உலூபி. நான் இங்கிருக்க விழையவில்லை. மேலும் எண்ணம் கொண்ட எனக்கு நீ விரும்பத்தக்கவளும் அல்ல என்றான் அர்ஜுனன். இங்கு நீங்கள் விழிபவை என்ன என்று எண்ணுங்கள். அவை தேடி வரும். மண்ணுலகின் எளிய வாழ்க்கையை ஏன் நாட வேண்டும் என்றாள். விழைவுகளால் இயக்கப்படும் ஆண்கள் இழிமகன்கள். கடமைகளால் ஆனவர்களையே தெய்வங்கள் விரும்புகின்றன என்றான் அர்ஜுனன். உங்கள் கால்களை என் விழிகள் தொட்ட கணமே அறிந்தேன் நான் உங்கள் துணைவி என்று பிறிதெவரும் அல்ல என்று. என் சொல் பெற்ற நீங்கள் இங்கிருந்து திரும்பப் போவதில்லை என்றாள் உலூபி. இங்குள்ள நாகங்கள் எய்தாத எண்ணிலையே என்னில் கண்டாய். உன்மேல் காதல் கொண்டவர் இங்கே 10,000 பேர் இருப்பார்கள். அவர்கள் என்மேல் சினம் கொள்ளலாகும் என்றான் அர்ஜுனன். இளைய பாண்டவரே, தவழும் நாளில் எந்த எனக்கு உரைத்த கங்கையின் அவ்வெளிம்பே நாகமென என் எல்லை. அதை உணர்ந்த பின் ஒவ்வொரு நாளும் அவ்வெல்லையையே சென்றடைகிறேன். அதை மீறும் கனவொன்றே என் நெஞ்சை இனிதாக்குகிறது. என்னை வெல்பவன் அவ்வெல்லைக்கு அப்பால் எழுபவன் என்றே எண்ணியிருந்தேன். அது நீங்களே என்றாள் உலூபி. இவ்வுலகின் சமர்களில் ஆடி வென்று என்னை அணைக. அவள் மேலேறி சென்ற பின்னர்தான் அர்ஜுனன் மேலே விரிந்த பரப்பை முழுவதும் நோக்கினான். ஓடும் பாவமென நாக நெளிவுகளால் ஆன கரிய பெரும் பரப்பாக அது தெரிந்தது. உடல் வளைத்து மேலே நோக்கி வியந்தபோது தன் மூச்சும் நாகமென்றே ஒலிப்பதை கேட்டான். அவன் அருகே 4 பக்கம் இருந்தும் நாகமுகங்கள் நீண்டு வந்து சூழ்ந்து கொண்டன. மானுடன் என்று ஒரு நாகம் சொன்னது. ஏன் விழிகளை சிமிட்டி கொண்டிருக்கிறான் என்றது இளம் நாகம் ஒன்று. அது மானுடரின் இயல்பு. அவர்கள் புடவையை முழுதும் காணும் ஆற்றலற்றவர்கள் என்றது முதிய நாகம். ஏன் என்று இன்னொரு இளநாகம் கேட்டபடி நெறித்து முன்னால் வந்தது. இவர்கள் வாழும் மண்ணுலகம் மேலும் கீழும் உள்ள உலகங்கள் சந்தித்து கொள்ளும் பொதுவெளி. அங்கே விண்ணுளோரும் மண்ணகத்துள்ளோரும் வந்து உலவுகின்றனர். இவர்கள் இமை மூடித்திருக்கும் காலத்திலேயே அவர்கள் வாழ்கிறார்கள். இளைய நாகம் அருகே வந்து அவன் கண்களை நோக்கியது. இவன் உடலில் இருந்து 2 நாகங்கள் எழுந்துள்ளன என்றது. ஆற்றல் மிக்க 5 தலைகள் கொண்டவை. தலைநுனியில் கூர்விழிகள் எழுந்தவை. அவை அவன் கைகள் என்றது ஒரு முது நாகம். இவன் மூதாதையர் மண்ணில் மானுடர் என உருவெடுப்பதற்கு முன் உலை சேற்றில் புழுக்கள் என நெளிந்தனர். அவர்களில் பூஜாதன் என்பவன் தன் தவத்தால் பிரஜாபதி என்றானான். மண்ணுக்கு அடியில் வாழும் நாகங்களை எண்ணி அவன் தவம் இருந்தான். அழியா பெருநாகமான ஐராவதம் அவன் முன் எழுந்து, எளியோனே, நீ விழைவதென்ன என்று கேட்டது. இம்மண்ணில் எனக்குரிய உணவை உண்டு பண்ணும் ஆற்றலை அருள்க என்றான் பூஜாதன். அவ்வாறே ஆகுக என்றது ஐராவதம். ஐராவதத்தின் ஆணைப்படி வாமன் தட்சிணன் என்னும் 2 நாகங்கள் அவன் 2 பக்கமும் தங்களை பொருத்தி கொண்டன. அவையே கைகள் என்றாயின என்றது முதிய நாகம். அருகே நின்றிருந்த குரங்கு எனக்கும் அருள்க பெருநாகமே என்றது.
நான் கிளை விட்டு கிளை தாவுகையில் கீழே விழாதிருக்க வேண்டும் என்று கோரியது. அவ்வாறே ஆகுக என்று அருளியது ஐராவதம். புச்சன் என்னும் நாகம் அதன் நீண்ட வாளென்று ஆயிற்று. பெருமரங்களை முறித்து உண்ணும் ஆற்றலை எனக்கு அருள்க என்றது அங்கு நின்றிருந்த யானை. நாசிகன் என்னும் பெருநாகம் அதன் துதிக்கை ஆனது. என்னை கடிக்கும் ஈக்களை ஓட்ட வேண்டும் என்று கோரியது பசு. லூமன் என்னும் நாகம் அதன் வாளென்று ஆயிற்று. இளைய நாகம் வந்து அர்ஜுனனின் கைகளை பற்றி சுற்றி கொண்டு மேலேறியது. இவன் தோள்கள் நம்மை போலவே இறுகியிருக்கின்றன. அவன் முகத்தருகே வந்து, மூத்தவரே, இவன் விழிகள் ஒளி கொண்டவை என்றது. மேலே இடியென பேரோசை எழுந்தது. பெரும் பாறை ஒன்று உருண்டு வருவது போல் கரிய நாகம் ஒன்று சுருள விழுந்து அணுகியது. 10,000 யானைகள் சேர்ந்து பிளிரும் குரலில், விலகுங்கள், இவன் மானுடன், இங்கு இவன் வாழலாகாது. எல்லை கடந்து எங்கனம் இங்கு வந்தாய்? நான் கொண்டு வரப்பட்டேன் உங்கள் இளவரசியால் என்றான் அர்ஜுனன். நீ அஞ்சியிருக்க வேண்டும். ஒரு கணம் உன்னில் அச்சம் நிகழ்ந்திருந்தால் மானுட எல்லையை கடந்திருக்க மாட்டாய் என்றது கரிய பெருநாகம். நான் அச்சத்தை உதறிவிட்டவன் என்றான் அர்ஜுனன். அச்சமும் வலியுமே மானுடனுக்கு மாபெரும் காப்பென்பதை அறியாதவனா நீ என்று சீறியபடி பிரிதொரு பெருநாகம் அவனை அணுகியது. வலியறியா உடல் பருப்பொருட்களில் முட்டி சிதையும். அச்சமறியா மானுடனை மேலுலகும் கீழுலகும் தாக்குகின்றன. ஏனென்றால் அச்சமற்றவன் தெய்வங்களுக்கு முன் ஓர் அறைகூவல். அர்ஜுனன், ஆம், நான் அறைகூவலே என்றான். ஆனால் நான் ஆணவத்தால் இவ்வச்சமின்மையை கொள்ளவில்லை. அறிய வேண்டும் என்னும் வேட்கையால் இதை சூடியிருக்கிறேன். மானுடம் இங்கு நிகழ்ந்த காலம் முதல் இன்று வரை அச்சத்தால் மூடி வைக்கப்பட்ட அனைத்து வாயில்களையும் திறந்து நோக்க விரும்புகிறேன். முதிய நாகம் அவன் அருகே வந்து கண்ணோடு கண்ணட்டு, வேண்டாம், அது மானுடருக்குரியதல்ல என்றது. தன் எல்லையை மீறிய விலங்கே மானுடன் என்றானது என்றான் அர்ஜுனன். நீ அறிய விழைவது எதை என்றது முதிய நாகம். எதை அறியாததனால் நான் மானுடன் என்று என்னை உணர்கிறேன். நான் என்றும் எனதென்றும் வகுத்து கொள்கிறேன் என்று அர்ஜுனன் சொன்னான். என் நிலையில் என்னை கடந்து செல்வேன். ஒவ்வொன்றாய் கடந்து கடந்து நான் தேடுவது அதையே. முதிய நாகம் பெரும் மூச்சுடன், அவ்வாயிலை கடந்தவர் மீண்டதில்லை என்றது. நான் மேலும் எண்ணத்துடன் எங்கும் நுழைவதில்லை என்றான் அர்ஜுனன். எதையும் மிச்சம் வைத்துவிட்டு செல்வதும் இல்லை. இன்று என்னை செல்பவன் என்றே அடையாளப்படுத்துவேன். என்றோ ஒரு நாள் நின்றவன் என்றாவேன். முதிய நாகம், ஆம், அது நிகழ்க என வாழ்த்தி பின்னகர்ந்தது. காண்டீபம் 11வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.